ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன்யாங்க காப்பாற்ற போய் சியாங்க அந்த கில்லர் கத்தியால குத்திடுவான். அந்த நேரத்தில் காங்கும் அவங்கள தேடி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ சியாங்க்கு நிறைய ரத்தம் போனதால அவனுக்கு மயக்கமா வருது, கண்ணெல்லாம் திறக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப காங்கும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப சியாங் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா காங் எப்பவுமே சியாங் மேல விருப்பா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, சியாங்குக்கு காங்கோட அம்மா ஒரு பார் ஹோஸ்டஸ்ங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப காங் அவன்கிட்ட நீ சொன்னதெல்லாம் நான் செய்யறேன், தயவு செஞ்சு நீ யார்கிட்டயும் இதை சொல்லிடாதன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருப்பான். இவனும் அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே அவனோட அம்மாவை பத்தி சொல்லிடுவான். அதனால அங்க இருக்க எல்லாருமே இவனை கிண்டல் பண்றதோட இல்லாம போட்டு அடின்னு அடிப்பாங்க. அந்த நேரத்துல சியாங்க அவங்க கூட சேர்ந்து அவன் மேல எச்சியெல்லாம் காரி துப்பி அசிங்கப்படுத்துவான். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் காங்குக்கு சியாங் மேல வெறுப்பு வந்திருக்கும். இந்த விஷயத்த பத்தி தான் இப்ப சியாங் காங் கிட்ட சொல்றான். நான் அப்ப உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டது காரணம் உங்க அம்மா பார் ஹோஸ்டஸ்ங்கிற ஒரு காரணம் மட்டும் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல காங் அவனோட சிஸ்டருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவனோட முதுகுல தூக்கிட்டு ஓடி வரும்போது வழியில ஒரு கார்ல அவங்க அம்மா யாரையோ ஹக் பண்ணிட்டு இருக்கத பாத்திருப்பான் இல்லையா, அதை அவன் மட்டும் பாத்திருக்க மாட்டான். அந்த நேரத்துல சியாங் காங் வீட்டுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்துட்டு இருப்பான். அவனுமே அதை பார்த்திருப்பான். அப்ப காங்கோட அம்மா ஹக் பண்ணிட்டு இருக்கிறது சியாங்கோட அப்பாவை. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகி அவன் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே போட்டுருவான். அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. இப்ப சியாங் சொல்றான் காங் கிட்ட, அந்த நேரத்துல நீ எங்க அப்பாவோட பையனா இருப்பியும் நான் நினைச்சேன், உன்னை என்னால பிரதரா ஏத்துக்க முடியல, அதனாலதான் நான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்ல, உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காங் மேலேயே மயங்கி விழுந்துடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப சியாங் கிட்ட இருந்து தப்பிச்சு போனா அந்த கில்லரை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அந்த வீட்டோட கேட் ஓபன்ல தான் இருக்கு. இப்ப அந்த கேட் வழியா அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். போய் அந்த வீட்டோட ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள பாக்குறான். உள்ள ஒரு சின்ன பொண்ணு மட்டும் படுத்திருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வீட்டுக்கு பக்கத்துல இப்ப கீபியாம் வந்துகிட்டு இருக்கான். காங்கோட ஸ்டேஷன்ல காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அந்த இடத்துல கீபியாம பார்த்துட்டு அதே இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இப்ப காங் சியாங்கையும் சன்யாங்கையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி 30 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல சியாங்க காட்டுறாங்க. இப்ப அவன் அவனோட ஜூனியர்ஸ் கூட ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ இன்னைக்குதான் டிவில பிராட்காஸ்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அவன் ஜூனியர் ஒருத்தங்கிட்ட சொல்லி டிவி ஆன் பண்ண சொல்றான். ஆன் பண்ணதுமே 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சீரியல் மர்டர் கேஸ பத்தி ஒரு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க, அந்த நேரத்துல அவனோட ஜூனியர் அந்த சேனலை மாத்திட்டு இவனோட இன்டர்வியூ வர சேனலை வைக்கலான்னு போறான். அப்ப சியாங் அவன்கிட்ட அந்த நியூஸ் சேனலே வை பார்க்கலான்னு சொல்லி அந்த சீரியல் மர்டர் கேஸ் ரிலேட்டடா பாக்குறான். அப்படியே கட் பண்ணி இப்ப கதை மறுபடியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி வருது. இப்ப காங் சியாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டாக்டர் வந்து காங் கிட்ட சொல்றாரு, சியாங்க்கு நல்லபடியா ஆபரேஷன்லாம் பண்ணியாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க சன்யாங்க தான் காட்டுறாங்க. இப்ப டாக்டர்ஸ்லாம் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு அவ பிரெக்னெண்டா இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துல ஜீவன்னா அவளை பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருப்பா. இதுக்கு காரணம் யாருன்னு அவ இப்ப சன்யாங் கிட்ட கேட்கும்போது கீபியாம் தாங்கிற மாதிரி சொல்றா. அவன் இப்ப எங்க இருக்கான், அவனை நான் பார்க்க போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல காங் அவளை பாக்குறதுக்காக அங்க வரான். அப்ப சன்யாங் சொல்றா ஜீவன் கிட்ட, அண்ணன் கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லிடாத, நானே அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவளும் காங் கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லல. அங்கிருந்து வந்ததுமே காங் ரொம்ப கோவத்துல சன்யாங் கிட்ட கீபியாம் எங்கிற மாதிரி தான் கேக்குறான். அவன் எனக்கு தெரியலன்னு சொல்றா. நேத்து அவன் உன் கூட தான் இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும், மறைக்காம உண்மையை சொல்லு, நேத்து உனக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி காங் கேட்கும்போது அதுக்கப்புறம் சன்யாங் எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. கீபியாம கூட்டிட்டு வந்து ரூம்ல அடைச்சு வச்சது, அதுக்கப்புறம் அவன் இவள ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு அவன் மட்டும் தனியா போனது, அவனை தேடி இருட்டுக்குள்ள நடந்து வந்து சீரியல் கில்லர் கிட்ட மாட்டின வரைக்கும் எல்லாமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றா. இப்ப காங் ரொம்ப கோவமா அவளை திட்டுறான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கணும், நீயா ஏதோ பண்ண போய் இப்ப எங்க வந்து நின்றுக்க பாத்தியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஏற்கனவே அவனை கொலை முயற்சி பண்ணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க, அவன் வேணும்னே பண்ணல, ஏதோ கோவத்துல அந்த டீச்சர் அடிக்க போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனா உங்ககிட்ட வந்து சொன்னா அவனை பிடிச்சி ஜெயில போடுவீங்க, அந்த பயத்துல தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சன்யாங் சொல்றா. அந்த டீச்சர் இப்ப ஒரு பிரச்சனையே கிடையாது, அவன் நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கான், அவன் கேஸும் முடிஞ்சிருச்சு, இப்ப பிரச்சனையே வேற அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்ல, அப்ப வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சன்யாங் கேக்குறா. ஆக்சுவலா அந்த சீரியல் மர்டர் கேஸ்ல கீபியாம் தான் அந்த சீரியல் கில்லரா இருப்பானோன்னு போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் சன்யாங் கிட்ட சொல்ல, சன்யாங்க்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரமும் அந்த டீச்சர்
டீச்சரோட கேஸ்ல தான் அவனை தேடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு இவ பயந்துட்டு இருந்தா. இப்ப அவ்வளவு பெரிய சீரியல் மர்டர் கேஸ்லயே கிபியாம சந்தேகப்படுறாங்களான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. எதுவுமே பேசாம அப்படியே அமைதி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சன்யாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி ஜீவன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இப்ப காங் சியாங்க பாக்குறதுக்காக வரான். இன்னும் அவன் சர்ஜரி முடிச்சு கண்ணு முழிக்கல. அந்த நேரத்துல சியாங்கோட பார் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் நல்லா குடிச்சிட்டு இப்ப சியாங்க பாக்குறதுக்காக ஓடி வரான். அப்ப சியாங் பக்கத்துல காங் நிக்கிறத பார்த்துட்டு, நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம், அவனை நீ தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வரான் காங்க. அப்ப காங் லைட்டா நவந்துக்கிறான், போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இன்னைக்கு நான் குடிச்சிருக்கேன், இல்லன்னா உன்னை நான் துவைச்சிருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பார் ஃப்ரெண்ட் மூலமா சியாங்கோட ஃபேமிலி சோல்ல இருக்குங்கிற விஷயத்த காங் தெரிஞ்சுக்கிறான். அவங்கிட்டயே சியாங்கோட அண்ணன் நம்பர் வாங்கி சியாங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க விஷயத்தையும் அவன் அண்ணன் கிட்ட சொல்றான். இப்ப கிபியாமோட அண்ணன் கீவானை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நாள் அப்ப கிபியாம காணான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச கிபியாமோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி அவன் இங்க எதுவும் வந்திருக்கானாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியாம தான் பண்றான். அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு போயிருக்காங்கிற மாதிரி போய் சொல்லி வச்சிருக்கான். இப்ப காங் ஸ்டேஷனுக்கு ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு போன் வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த சீரியல் கில்லர் சியாங் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்திருப்பான் இல்லையா, அந்த வீட்டு ஜன்னல் வழியா உள்ளார ஒரு சின்ன பொண்ணு படுத்திருக்கதையும் பார்த்திருப்பான். அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி தான் இப்ப கால் வந்திருக்கு. இப்ப காங் டீம் இங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா அவ ஒரு மிடில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 14 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு அவளோட ரூம்க்கு பக்கத்து ரூம்ல தான் அவங்க அப்பா அம்மாவும் படுத்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த கொலைகாரன் எப்படி இங்க வந்துட்டு போயிருப்பான். அவ்வளவு தைரியமா அவன் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து கொலை பண்றானா. அந்த அளவுக்கு இந்த போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க. நீங்க எல்லாம் எதுக்கு இந்த வேலையில இருக்கீங்க, இந்த கில்லரை இன்னும் கண்டுபிடிக்காமன்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து காங் டீமை திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம முட்டையெல்லாம் வீசி அடிக்கிறாங்க. அப்ப காங்கோட ஹெட் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்று அவங்க மேடையெல்லாம் அந்த முட்டை விழுந்துராம இவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றாரு, எங்க டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் வேலை பாக்குறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த கில்லரை கண்டிப்பா பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து இப்ப ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்தா இப்ப ஸ்டேஷனுக்கு சியாங்கோட அண்ணன் வந்திருக்கான். அவன் தான் இப்ப காங்கோட ஹெட்டுக்கெல்லாம் பெரிய ஆபீசர் இல்லையா. வந்ததுமே இப்ப காங்கோட ஹெட்ட வேற பிரான்ச்சுக்கு மாத்திடுறான். ஏன்னு கேட்டா அந்த சீரியல் மர்டர் கேஸ் இவ்வளவு நாளா இந்த டீம் தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த டீமோட ஹெட் சரியில்லை, அதனால அந்த இடத்துக்கு வேற ஆபீசரை கொண்டு வர போறோம், இவரை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். காங்கோட ஹெட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. போகும்போது காங்க மட்டும் ஒரு இடத்துல தனியா மீட் பண்ணி சொல்றாரு, இங்க இருக்கிறதுலயே திறமையான டிடெக்டிவ்னா அது நீதான். ஆனா நீ டீம்ல இருக்க கொலீக்ஸ் எல்லாம் எதுலயுமே கலந்துக்காம நீ மட்டும் தனியா செய்யணும்னு நினைக்கிற, அது தப்பு. ஒரு டிடெக்டிவோட அசட்டே அவங்க கூட வேலை பாக்குறவங்க தான். அதனால உன் கொலீக்ஸ் கூட சேர்ந்து நீ வேலை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் இங்க இருந்து போயிடுறாரு. அவர் போறதை நினைச்சு காங்க அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் சியாங்கோட அண்ணன் அவனை பாக்குறதுக்காக இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அந்த நேரத்துல சியாங்கும் கண் முழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கான். சியாங்கோட அண்ணன் காங்கோட ஹெட்டை டிரான்ஸ்பர் பண்ண விஷயத்தை எல்லாமே டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இப்ப அவன் அண்ணன் இங்க வந்ததுமே இப்ப சியாங் அவன் கிட்ட கேக்குறான், இதெல்லாம் அப்பாவோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே, என்ன இருந்தாலும் நீயும் அப்பாவோட ரத்தம்ல, அதான் இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவங்க அப்பா கட்சியில இருக்காரு, பக்கத்திலே எலெக்ஷன் வேற வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த சீரியல் மர்டர் கேஸ் பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் கில்லரை பிடிக்கலன்னு மக்கள்லாம் இவங்களை தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் பார்த்துட்டு இருக்க ஆபீசர் தான் அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக சரியா முயற்சி எடுக்கல, அதனால அவரை மாத்திட்டு அந்த இடத்துல திறமையான வேற ஒருத்தரை போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இந்த கேஸுக்காக ஏதோ பண்ணன மாதிரி இருக்குன்னு சொல்லி சியாங்கோட அப்பா தான் அவன் அண்ணன் கிட்ட சொல்லி அந்த காங்கோட ஹெட்டை டிரான்ஸ்பர் பண்ண வச்சிருப்பாரு. இதெல்லாம் சியாங் கிட்ட சொல்லிட்டு, நான் வரேன் பிரதர், உடம்ப நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் அண்ணன் போயிடுவான். அதுக்கப்புறம் சியாங்க பாக்குறதுக்காக இப்ப காங் இங்க வந்திருக்கான். வந்து இப்ப அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப சியாங்கும் காங் கிட்ட அவன் பண்ணதுக்கு எல்லாம் சாரிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி கிட்டே நான் சாரி கேட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் டே சியாங்கோட அண்ணன் காங் ஸ்டேஷனுக்கு வரான். வந்து இப்ப அந்த சின்ன பொண்ணு இறந்து போன கேஸை பத்தி தான் விசாரிக்கிறான். அந்த நேரத்துல காங்க பிடிக்காத அந்த 2 டிடெக்டிவ்ஸும் சொல்றாங்க, அந்த சின்ன பொண்ணு இறந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் கிபியாம நாங்க அரெஸ்ட் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. காங்கும் அங்கேதான் இருக்கான். அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம காங் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே அந்த சீரியல் கில்லர் கிபியாமா தான் இருப்பாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கிடையில சன்யாங் நைட்டு தூங்கும் போதெல்லாம் கிபியாம நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பா. என்னை விட்டுட்டு போனதுல இருந்து அவன் என்னை கான்டாக்ட் கூட பண்ணவே இல்லை, இது மாதிரிலாம் அவன் இருக்கவே மாட்டான், எங்கே இருக்கான், அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இவ இப்படி கவலைப்படுறத ஜீவன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே சன்யாங்க கூட்டிட்டு இப்ப கிபியாமோட வீட்டுக்கு வந்துட்டா. அவனை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா இப்ப சன்யாங் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா அப்படிங்கிறதுனாலதான் அவங்க 2 பேரும் வந்து இப்ப கிபியாமோட அம்மா கிட்ட கிபியாம பத்தி கேக்குறாங்க. அவன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான், நீ ஏன் அவனை தேடி இங்க வந்த, அவனோட பழகாதன்னு நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அவனை தேடி இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி இப்ப சன்யாங்க கிபியாமோட அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா காங் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே
உடனே கீபியாம தேடி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து கீபியாம தேடுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் அங்கங்கே தூக்கி வீசுறாங்க. இப்ப இவங்க அம்மாவுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல காங்கும் இங்கதான் வரான். இப்ப கீபியாமோட அம்மா காங்க பார்த்து கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது, கீபியாம ஏன் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, அப்பதான் காங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி சீரியல் மர்டருக்கெல்லாம் காரணமே கீபியாம் தாங்கிற மாதிரி. அப்ப அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்ற என் பையனை பத்தி, அவன் ஒரு சின்ன பூச்சியை கொல்றதுக்கே பயப்படுறவன், அவனை போய் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தோட சேர்த்து வச்சு பேசுற, மத்தவங்க பேசுறது இருக்கட்டும், நீ என்ன சொல்ற, என் பையனை நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப காங்க ஆமான்னு சொல்லிடுறான். உடனே அவனை அடிக்கிறதுக்காக போறாங்க அவங்க அம்மா. உன்னையும் தங்கச்சியும் சோறு ஊட்டி வளர்த்ததே நான் தான், இப்ப என் பையனையா என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு காங்க அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. அப்ப கீவன் தான் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறான். எல்லாம் ஒன்னாலதான்டா, ஃப்ரெண்டுன்னு கூட்டியாந்து வீட்டுக்குள்ள விட்டு இப்ப அவன் என்ன மாதிரி வேலையை நம்ம வீட்டுல பார்த்து வச்சுட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பிடிச்சி திட்டுறாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்ல சடனா அந்த இடத்துல சன்யாங் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப காங்க அவகிட்ட போயிட்டு என்னாச்சுமா, உடம்புக்கு எதுவும் முடியலையாங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதுக்கு காரணம் கீபியாம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சன்யாங் உண்மையை சொல்லிடுறா. ஒரு நிமிஷம் காங்குக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. அவன் ஒரு கொலகாரன், அவனோட புள்ள உன் வயித்துல வளருதான்னு சொல்லி அவன் மேல ரொம்ப கோவப்படுறான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கீபியாம் கிடையாது, அந்த கில்லர் கிட்ட நானும் ஒரு தடவை மாட்டினது உனக்கு தெரியும் தானே. அப்ப அவன் என்னை இழுத்துட்டு போகும்போது நான் அவன் காலை பார்த்தேன், அவன் நொண்டிக்கிட்டே தான் என்னை இழுத்துட்டு போனான், அவன் எப்படி கீபியாமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சன்யாங் சொல்றா. ஆனா காங் அவ சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. அவனை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட எதையோ உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவகிட்ட இவன் கோவம் தான் பட்டுட்டு இருக்கான். அவ சொல்றதை இவன் காதை கொடுத்து கேக்குற மாதிரியே இல்ல. அதனால ஜீவன் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அந்த நேரத்துல கீபியாம் வீட்டுல ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவை காங்கோட டீம் மெம்பர் ஒருத்தன் இப்ப காங்கிட்ட கொண்டுட்டு வந்து காட்டுறான். அந்த போட்டோல காங்கும் கீபியாம் தான் இருக்காங்க. கீபியாமோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கல்யாணத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. ஆக்சுவலா அந்த போட்டோ டிசம்பர் 30, 1987ல தான் எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் இப்ப காங்குக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த சீரியல் மர்டர் கேஸ்ல லாஸ்டா ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டது டிசம்பர் 13, 1987ல தான். அதுவும் அரௌண்ட் 8:30 PM அப்பதான் அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கும். அதே நாள்ல அதே நேரத்துல தான் கீபியாம் கூட சேர்ந்து காங் இப்ப இந்த போட்டோ எடுத்திருப்பான். அப்படி பார்க்கும்போது இப்ப கீபியாம் எப்படி இந்த கொலையை செஞ்சிருக்க முடியும், அந்த நேரத்துல அவன் நம்ம கூட தானே இருந்தான், அப்படின்னா கீபியாம் கில்லரா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப காங் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இப்ப பார்க் வரான். வந்து இப்ப காங் கிட்ட ஒரு ஹேண்ட்பேக்கை காமிச்சு, இது அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பொண்ணை நம்ம விசாரிச்சோம்ல, அந்த பொண்ணோடது, இதை கீபியாமோட புக் ஸ்டோர்ல இருந்து தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம், அப்படின்னா அவன் தான் அந்த கில்லருங்கிறது கன்ஃபார்மா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்றான். இப்பதான் கீபியாம் கில்லரா இருக்க முடியாதுன்னு நினைச்சோம், அதுக்குள்ளேயும் இப்ப விக்டிமோட பொருள் எல்லாம் கீபியாமோட புக் ஸ்டோர்ல இருக்குன்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க. இவனை சுத்தி என்னதான் நடக்குது, ஆனா அவனை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கீபியாமா அவன் வீட்டுல இருக்கவங்கல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சியாங் அண்ணன் கிட்ட கீபியாமா நாங்க அரெஸ்ட் பண்ணோம், ஆனா அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சியாங்கோட அண்ணன் கிட்ட போய் தான் சொல்லியிருப்பாங்க. அவன் தப்பிச்செல்லாம் போயிருக்க மாட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணி வேற யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சீரியல் கில்லர் நீதாங்கிற உண்மையை ஒத்துக்கன்னு சொல்லி அவனை கட்டி வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க கீபியாமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது கீபியாமோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அதை பார்த்திருப்பான். அதை பத்தி வேற யார்கிட்டயாச்சும் சொன்னா அவனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருப்பாங்க. அதனால அவனும் பயந்து வேற யார்கிட்டயுமே அந்த விஷயத்த சொல்லாம இருந்திருப்பான். இப்ப கீபியாமோட அண்ணன் கீவன் காங்க பாக்குறதுக்காக அவனோட ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். வந்து காங்க பார்த்து, ஏன் நீ அப்படி சொன்ன, கீபியாம் தான் சீரியல் கில்லர்னு எதை வச்சு நீ சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எப்படி சந்தேகப்படாம இருக்க சொல்ற, கொலை செஞ்சவன் முகத்துல கட்டி இருக்க கர்ச்சீஃபும் அவனோட கர்ச்சீஃபும் ஒரே மாதிரி இருக்கு, விக்டிமோட பொருள் எல்லாம் அவன் இருக்க புக் ஸ்டோர்ல கிடைக்குது, அப்ப அவன் இல்லனா வேற யாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லும் போதே காங்குக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த புக் ஸ்டோர்ல கிடைக்குதுன்னா அங்க கீபியா மட்டும் இல்ல, அங்க கீவனும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அது ஏன் கீவனா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் நினைக்கிறான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.